ஒரு முருங்கைக்காய் போட்டுக்கோம்மா, ஒரு 6 7 வெண்டைக்காய் போட்டுக்கோ. சின்ன வெங்காயம் சின்ன போடு, இல்லாட்டி பல்லாரி ஒரு பல்லாரி போட்டுக்கோ. அரை பல்லாரி தாளிக்க வச்சுக்கோ, அரை பல்லாரி வெண்டைக்காய் கூட போட்டுரு. வெண்டைக்காய் முருங்கைக்காய் ரெண்டையும் நறுக்கிக்கிட்டு, தக்காளி 2 தக்காளி போடு. ரெண்டு சின்ன வெங்காயம் அளவுக்கு புளி எடுத்துக்கோ, அதை ஊற வச்சுரு. ஊற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு, இந்த வெங்காயத்தை அரை வெங்காயம் போட சொன்னாலும் தாளிக்கிறதுக்கு அதை போட்டுக்கோ. போட்டு மிளகாத்தூள் நோம்பில் கொஞ்சம் குறைச்சே போடு, அரை ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போடு. மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு 2 கிண்டு கிண்டிட்டு, இந்த வெண்டைக்காய் இருக்குல்ல, வெண்டைக்காய் முருங்கைக்காய் ரெண்டையுமே போட்டு உப்பையும் போட்டு மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போடு. சின்ன ஸ்பூனுக்கு தான் நான் அளவு சொல்கிறேன். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு, புளி இப்போ ஊற்றாத, மல்லித்தூள் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் நல்லா அரை வக்காடு முருங்கைக்காய் லேசாக வெடிச்ச மாதிரி வரும்போது அந்த நேரத்தில் புளியை கரைச்சி ஊற்றிட்டு லாஸ்ட்டில் புளி வாடை கொஞ்சம் 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா போன உடனே அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்று. அவ்வளோதான்.